திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க சொல்லி சில காங்கிரஸ் சீனியர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதனால காங்கிரஸ்ல எழக்கூடிய கலக குரல் என்ன சொல்றீங்க? இத பத்தின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள சில சீனியர்கள் மட்டுமே கட்சி அழிஞ்சிட்டு இருக்கு, காங்கிரஸ் வளரணும்னா திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே வரணும், அது மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராகவும் இருக்கு, அரசியல் அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது தான் அவசியம் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல் வெளியாகிட்டு இருக்கு. தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய மேலிடை பொறுப்பாளரா கிறிஸ் ஜோர்டங்கரை கடந்த மாதம் நியமிச்சிருக்கு கட்சியுடைய அகில இந்திய மேலிடம். அவரு பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா முதன்முறையா கடந்த 3ஆம் தேதி சென்னை வந்திருக்காரு கிறிஸ். அவருக்காக அண்ணா சாலையில இருக்கக்கூடிய கன்னிமாரா ஹோட்டல்ல ரூம் போடப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சி. கிறிஸும் ப. சிதம்பரமும் நெருங்கிய நண்பர்களாம். அதனால கோவால இருந்து சென்னைக்கு கிறிஸ் கிளம்புறதுக்கு முன்னே சிதம்பரத்துக்கிட்ட பேசியிருக்காரு. சென்னைக்கு வாங்க, உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி ப. சிதம்பரமும் சொல்லியிருக்காரு. அதுபடி 3ஆம் தேதி இரவே கன்னிமாரா ஹோட்டல்ல கிறிஸும் ப. சிதம்பரமும் சந்திப்பு நடந்திருக்கு. சிதம்பரத்துக்கு தமிழக அரசியலுடைய சூழலையும் காங்கிரஸ் தலைவர்களுடைய அரசியல் சிந்தனைகளையும் சிதம்பரத்துக்கிட்ட இருந்து கேட்டறிஞ்சிருக்காரு கிறிஸ். அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையானதாகவும் இந்த கூட்டணி சட்டமன்றத்திலையுமே தொடரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு காங்கிரஸ்க்கு பலம் சேர்க்கிற ஒண்ணு, யதார்த்தமான அரசியல் இதுதான் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு. இதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்மள நாமளே ஏமாற்றிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் தனக்கான லாபத்தை மட்டுமே உணர்றாங்களே தவிர அதை உணர்ந்தே அரசியல் செய்யறாங்க. கட்சிக்கு எது உகந்தது அப்படின்றத அவங்க யோசிக்கிறது இல்லைன்னு, இன்றைய சூழல்ல தேர்தல் வந்தா கூட திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்ன்றதெல்லாம் கிறிஸ் கிட்ட பகிர்ந்துகிட்டாராம் ப. சிதம்பரம். அதோட தமிழக அரசியல் பத்தி தன்னிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளை ப. சிதம்பரத்துக்கிட்ட கேட்டு தெளிவாகி இருக்காரு கிறிஸ். சிதம்பரம் அங்கிருந்து சென்றதுக்கு அப்புறமா செல்லகுமாரும் பீட்டர் அல்போன்ஸும் சந்திக்க வந்திருக்காங்க. மறுநாள் சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்றிருந்த கிறிஸ் ஜோர்டனுக்கு அவரை திருநாவுக்கரசர் முன்னால எம்பிக்கள் வந்து ஜெயக்குமார், விஸ்வநாத் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் வந்து எம்எல்ஏக்கள்னு பலருமே தனித்தனியா சந்திச்சிருக்காங்க. காங்கிரஸ்கர்களிடம் இருந்து சந்திப்பை முடிச்சுக்கிட்டு டெல்லிக்கு போயிருக்காரு கிறிஸ். இந்த சந்திப்பை குறித்து சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள்ல விசாரிச்ச போது மேலிடை பொறுப்பாளர் மாற்றப்பட்டு புதிய பொறுப்பாளரா யார் நியமிக்கப்பட்டிருந்தாலுமே அவரை சந்திக்கக்கூடிய நிர்வாகிகள் வழக்கமா சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் இப்பவும் சொன்னாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது தலைவர் பதவியில இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை மாற்றுங்க அப்படின்னு முறையிட்டு இருக்காங்க. சில சீனியர்கள் மட்டுமே கட்சி அழிஞ்சுகிட்டு இருக்கு, காங்கிரஸ் வளரணும் அப்படின்னா திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே வரணும், அது மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சிக்கு அதிமுகவும் தயாரா இருக்கிறதாகவும் அந்த கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்சியில காங்கிரஸ்க்கு பங்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 50ல இருந்து 60 ஆண்டுகளா அரசியல் அதிகாரம் காங்கிரஸ்க்கு கிடைக்கவே இல்லை. அரசியல் அதிகாரம் கிடைக்க வேணும் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது தான் அவசியம் அப்படின்னு அழுத்தத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மேலிடை பொறுப்பாளரோ கூட்டணி பத்தி எல்லாம் இப்போ தேவையற்ற பேச்சு, திமுகவோட கட்சி மேலிடத்துல நல்ல நெருக்கம் இருக்குன்றதால கூட்டணி பத்தி எல்லாம் அவங்க தான் முடிவெடுக்க வேணும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காரு. இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.